வணக்கம். இது உங்கள் தமிழ் சேனல். நான் ரவிசங்கர். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். டெக்கு இதுமாதிரி போகிறதுல டெக்கு வேணாம். அவன் வந்து புதுசாக நியூ இயர்லேருந்து நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி எப்படின்னு சொல்லி தரேன். இனிமேல் ஃபுல்லாக இது மாதிரி தான். உங்களுக்கு எதாவது செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நான் அதை பற்றி செஞ்சு காட்டுறேன். மீதி என்ன ஒன்றும் இல்லை, வாங்க நீங்கள் வீட்டில் போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இதுதான் அந்த பில்டர் ஹெட். இந்த பில்டர் ஹெட் நம்ம ஃபுல்லாக கால்குலேட் செஞ்சுக்கலாம். இதோட சைஸ் நான் இப்போ காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த சைஸ். இது வந்து டாப் சீலிங்கோட சைஸ் பிளாக் கலரில் இருக்குது. அப்புறம் சைடு வாலோட சைஸ், சைடில் இருக்க செவரோட சைஸ் தான் நம்ம ரெண்டு தேவைப்படும். அப்புறம் வந்து பேக் சைடு வந்து சைஸ். ஒரு கார்ட்போர்டு எடுத்துருங்க. கார்ட்போர்டில் வந்து இதெல்லாம் வரைஞ்சிருங்க. ஃபஸ்ட்டு இந்த சைடு செவரோட சைஸும் நான் வரைஞ்சிருக்கேன். ரெண்டு வரைஞ்சிருக்கேன். நான் ரெண்டு மூணு தேவைப்படும். அப்புறம் ஒரு கட்டரை எடுத்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இது பேக் சைடு இருக்க வாலோட சைஸ், அதையும் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து டாப் சீலிங்கோட சைஸ் அதே மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் நம்ம பில்டிங்கை வைக்கிறதுக்கு ஒரு பேஸ் தேவைப்படும். பேஸ் வந்து ஒரு ஸ்கொயரோட 4 சைடு வந்து 8 சென்டிமீட்டர் வச்சு ஒரு ஸ்கொயர் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம பில்டர் சைடில் வந்து 2 இது மாதிரி இருக்கும். இதோட சைஸ் நான் இப்போ சொல்கிறேன். 1/2 இன்ச்சு இன்ட்டு 3.5 சென்டிமீட்டர். இது வந்து 2 ஸ்ட்ரிப்பாக எடுத்துருங்க. ஏன்னா 2 நம்ம தேவைப்படும். 2ஐயும் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துங்க. நம்ம கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம கட்டிங் வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம பெயிண்டிங் பண்ணுற வேலை தான். பெயிண்டிங் வந்து இங்கே போஸ்டர் கலர் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம சைடு வால் எடுத்தாச்சு. சைடு வால் நடுவில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிரே கலர் எடுத்துருங்க. ஏன்னா சிமெண்ட் கலர் வரும், ஆனால் கிரே கலர் எடுத்துருங்க. போஸ்டர் பெயிண்டில் வந்து கிரே கலர் இருக்காதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஒயிட்டையும் பிளாக்கையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரே கலர் கிடைக்கும். நடுவில் மட்டும் அடிச்சுருங்க. அதுக்கப்புறம் இப்போ பேஸ் எடுத்தாச்சு. பேஸ் வந்து எப்பவுமே க்ரீன் கலர் தான் இருக்கும். அதனால க்ரீன் கலர் எடுத்துங்க. இப்போ வந்து டாப் சீலிங் வந்து இது வந்து பிளாக் கலர் எடுத்துருங்க. இப்போ வந்து கலரிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. நம்ம 2 வால் கிடச்சிச்சு. கலரிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கால்போர்டு எடுத்துருங்க. கால்போர்டு வந்து 5.5 சென்டிமீட்டர் லென்த் எடுத்துருங்க. அதில் வந்து ஒரு ரம்பம் மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஏன்னா டாப் சீலிங் வந்து நமக்கு ரம்பமும் ஹேமரும் இருக்கும், ரம்பமும் சுற்றியெல்லாம் இருக்கும். அதனால் ஒரு ரம்பத்தை வரைஞ்சிருங்க. லென்த்து வந்து 5.5 சென்டிமீட்டர் லென்த் வச்சுருங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஹேமர் அதாவது சுத்தியல் தேவைப்படும். சுத்தியலுக்கு வந்து 1.5 சென்டிமீட்டர் இன்ட்டு 2 சென்டிமீட்டர் சைஸில் வந்து நம்மளுக்கு 3 தேவைப்படும். 3 கார்ட்போர்டு தேவைப்படும். அந்த 3 கார்ட்போர்டு வந்து இது மாதிரி வெட்டி எடுத்துருங்க. மூணையும் வெட்டி எடுத்ததுக்கப்புறம் 3ஐயும் ஒன்றா சேர்த்து ஒட்டிடுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு பேப்பர் எடுத்துருங்க. பேப்பர் வந்து ஒரு கார்னர்லேருந்து அப்படியே ரோல் பண்ணிட்டே வாங்க. ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு வாங்க. ரோல் பண்ணி எண்டிங்கில் வந்து ஃபெவிகாலை போட்டு ஒட்டிடுங்க. ஒட்டி ஒரு ராடு மாதிரி கொண்டு வந்துருங்க பேப்பரை.
ஏதாவது ஸ்டிக் மாதிரி கொண்டு வந்துருங்க. அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. நடுவில் வந்து கட் பண்ணிடுங்க. ஹேமரோட சைஸ், ஹேமர் ஹேண்டிலுக்கு சைஸ் மட்டும் கரெக்டாக இருக்குங்க. கேமரா ஃபுல்லாக இதாக போட்டு கவர் அப்புறம் பண்ணிடுங்க. நம்ம ஹேமர் மாதிரி செஞ்சுருங்க. அதை வந்து பேப்பரில் கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிட்டு நம்ம பேப்பரில் கவர் பண்ண வந்து கிரே கலர் வச்சுங்க. நம்ம ஹேண்டில் வந்து ப்ரௌன் கலர் வச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து அம்பர் செஞ்சோம், அம்பத்தையும் இது மாதிரி கலர் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம டாப் சீலிங் எடுத்துருங்க. டாப் சீலிங்கில் வந்து நம்ம சுத்தியிலையும் ரம்பத்தையும் ஒன்றா சேர்த்து செடிகளை போட்டு ஒட்டிடுங்க. ஃபஸ்ட்டு சுத்தியில் வச்சுங்க, அதுக்கப்புறம் ரம்பத்தை வச்சு ஒட்டிடுங்க. ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் டாப் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி தான் இருக்கும். அடுத்து இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம சைடு வால் இருக்குல்ல, அதாவது சைடில் இருக்க செவரோட வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, சைடில் வந்து கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. முன்னாடி வந்து இருக்க மாதிரி இருக்குன்னா, நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா நம்ம வந்து முன்னாடி ஒரு செவுரு மாதிரி வைக்க போகிறோம், பின்னாடி செவுரு மாதிரி வைக்க போகிறோம். ஒட்டையில் வந்து அந்த இடம் வந்து தனியாக தெரியாது, மாதிரி நம்ம பில்டிங் கட்டின மாதிரி தெரியும். ஒரு அழகாக தெரியும், ஸ்மூத்தாக தெரியுதாக்கா. இது மாதிரி ரெண்டு சைடு வாலையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டினா ஸ்மூத்தாக தெரியும். அப்போ வந்து ரெண்டு சைடும் கட் பண்ணிவிட்டு ஒரு க்ளூ கன் எடுத்துருங்க. க்ளூ கன் இல்லைன்னா அவங்க ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சின்ன ஸ்டிப்பு கட் பண்ணோம், அதையும் சைடு வாலையும் ஒன்றா சேர்த்து ஓட்டிடுங்க. அது மாதிரி ரெண்டு வாலோடையும் சேர்த்து வச்சு ஓட்டிடுங்க. அதையும் வந்து ஓட்டிடுங்க. ஒட்டினதுக்கப்புறம் நம்ம பேக் சைடு இருக்க வாலை வந்து நம்ம சைடு வாலோட சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. சைடு வாலில் பெருசாக இருக்க சைடு வந்து பேக் சைடு இருக்க வால் வந்து ஒட்டிடுங்க. அப்புறம் இந்த சைடு வாலையும் தூக்கி அதிலே ஒட்டிடுங்க. அதை ஒட்டினதுக்கப்புறம் ஒரு இது மாதிரி கிடச்சிருச்சு. சீலிங் ஓட்டணும். இப்போ நீங்கள் சீலிங் எடுத்து டாப்பில் வந்து நம்ம ஃபுல்லாக க்ளூ கன் அப்ளை பண்ணி சீலிங்கில் ஒட்டி வச்சுருங்க. டாப்பிங் கரெக்டாக ஒட்டிடுங்க. இப்போ வந்து பேஸ் எடுத்துருங்க. நம்ம பில்டிங் மொத்தமாக தூக்கி பேஸில் வந்து ஒட்டிடுங்க. அதே மாதிரி க்ளூ கன் அப்ளை பண்ணி கரெக்டாக பேஸ் சென்டரில் வச்சு ஒட்டிடுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. நான் ஏற்கனவே ஒரு பில்டப் எடுத்து வச்சுருந்தேன்.